ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீன் இல்லைங்க, 2 மீன் செய்ய போகிறோம். ஒன்று வந்து குழம்புக்கு, இன்னொன்று வந்து கிறிஸ்பியான ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு. நம்ம ரெண்டுமே இதில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உங்களுக்கு எந்த மீன் செஞ்சப்போ ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இதில் நம்ம 2 மீன் எடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து அந்த பிங்க் கலர் ஃபிஷ் தான் வந்து சங்கரா மீன். இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். சாலை மீன், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து சாலை மீன். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் வெறுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம மீன் குழம்புக்கு செய்கிறதுக்கான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் இப்போவே நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலர் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கோலி சைஸ் அளவு புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கையிலேயே வந்து தான் பிசைற போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கையிலே வந்து நல்லா இதில் வந்து மசிச்சிக்கலாம். இப்போது இந்த தக்காளியை வந்து நம்ம இதில் வந்து முழுசாக கரைக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நான் போய் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்தளவு கரைச்சிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வந்து கரைக்க முடியல. ஸோ அந்த தக்காளி பீஸை அப்படியே இதில் விட்டுடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா உப்பு காரம் எல்லாமே. எனக்கு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு எதுவுமே பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இதில் வெறும் பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக கொதிச்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாலை மீன் தான் எடுத்துருக்கோம். அந்த மீனுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கோங்க. நான் இப்போது மசாலா வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, வீட்டில் எதுவும் நான் அரைக்கலை. இந்த மசாலாலேயே வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ வந்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடயே வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தங்கச்சி வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தால் தான் வந்து சாப்பிடுவா, அதனால அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இது தண்ணிலாம் சேர்க்காம நீங்கள் வெறுமா ஃபிஷ்லேயே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், நீங்கள் அப்படியே இதை வந்து கலரிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக முழுசாக இருக்கிற 2 பச்சை மிளகாயை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும், அதனால வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு ஓரளவு திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சங்கரா மீன், அந்த பிங்க் கலர் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒன்றொன்னா நல்லா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சங்கரா மீன் நம்ம சேர்க்குறப்போ இது குழம்போட திக்னஸை வந்து எப்போவுமே ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கணும் கன்சிஸ்டன்சிலாம். ஒரு மீனுக்கு மேலே இன்னொரு மீன் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணாமல் நல்லா பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மீன் எப்போவுமே சேர்த்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி தான் குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணணும். கரண்டிலாம் போடாதீங்க, இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குழம்போட சாறு வந்து சூப்பராக இறங்கும் அந்த மீன்லலாம். சுட சுட சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு, மீன் குழம்பும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வாங்க மீன் ஃப்ரையும் நம்ம எப்படி சூப்பராக செய்யலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நான் கருவேப்பிலையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த கருவேப்பிலை வேகிறப்போ அப்படியே அந்த எசன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரைலேயும் வந்து வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும் ஃப்ளேவரே. இது நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம மீன் குழம்புக்கு எண்ணெயே ஊற்றாமல் செஞ்சுருக்கோம். இப்போது கொஞ்சோண்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடயே கடுகு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி, வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் இருக்குது. இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போது பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் நீட்டமாக நறுக்கி இருக்க வெங்காயம் கொஞ்சம் குட்டியாக கைப்பிடி அளவுக்கு, இதையும் நம்ம வந்து சூப்பராக வறுத்தாச்சு. மீனும் செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க, வீடே மணக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வந்து நம்ம அப்படியே இந்த குழம்புல வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ தாங்க அந்த மீன் குழம்பு வாசம் அப்படியே கம கமன்னு இருக்குது, வீடே மணக்குது இப்போ தான் ஸ்மெல்லு.
நீங்கள் வேறு எந்த மெத்தடில் ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. இதில் மீன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பும் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.